வணக்கம். இது ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் பிஇஓ தேர்வு பேப்பர் 1 குழந்தை மேம்பாடு மற்றும் கற்பித்தல் 17 அக்டோபர் 2022 காலையில் கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் 30 உளவியல் கேள்விகள் மற்றும் பதில்கள். இது பார்ட் 11. கொஸ்டின் 1. பொருட்கள் அல்லது நிகழ்வுகளின் பொதுவான பண்புகளை குறிப்பது பொதுமை கருத்து என வரையறுத்தவர் யார்? பொருட்கள் அல்லது நிகழ்வுகளின் பொதுவான பண்புகளை குறிப்பது பொதுமை கருத்து என வரையறுத்தவர் யார்? ஆன்சர் மோர்கன். ஆன்சர் மோர்கன். அடுத்து கொஸ்டின் 2. அறிவுசார் கட்டமைப்பு கோட்பாடுகளை வெளியிட்டவர்கள் யார்? அறிவுசார் கட்டமைப்பு கோட்பாடுகளை வெளியிட்டவர்கள் ஆன்சர் பியாஜே மற்றும் ப்ரூனர். ஆன்சர் பியாஜே மற்றும் ப்ரூனர். அடுத்து கொஸ்டின் 3. உளவியலாளர் வாட்சன் கண்ணோட்டத்தில் நடத்தை என்பது இயந்திரமானது. டோல்மேன் கண்ணோட்டத்தில் நடத்தை என்பது என்னவாகும்? உளவியலாளர் வாட்சன் கண்ணோட்டத்தில் நடத்தை என்பது இயந்திரமானது. டோல்மேன் கண்ணோட்டத்தில் ஆன்சர் நோக்கம் அல்லது இலக்கு சார்ந்தது. ஆன்சர் நோக்கம் அல்லது இலக்கு சார்ந்தது டோல்மேன் கண்ணோட்டத்தில். அடுத்து கொஸ்டின் 4. பொருட்களை கண்டறிவதில் எத்தகைய கற்றல் இடம்பெறுகிறது? பொருள்களை கண்டறிவதில் எத்தகைய கற்றல் இடம்பெறுகிறது? ஆன்சர் பொதுமை கற்றல். ஆன்சர் பொதுமை கற்றல். பொதுமை கற்றல் தான் பொருட்களை கண்டறிவதில் இடம்பெறுகிறது. அடுத்து கொஸ்டின் 5. கலா ஒன்றுக்குள் ஒன்று இறுகிய அடுக்கு பாத்திரங்களை பிரித்தெடுக்கிறாள். இது எவ்வகையான கற்றல் ஆகும்? கலா ஒன்றுக்குள் ஒன்று இறுகிய அடுக்கு பாத்திரங்களை பிரித்தெடுக்கிறாள். இது எவ்வகையான கற்றல் ஆகும்? ஆன்சர் பிரச்சனையை தீர்த்தல். ஆன்சர் பிரச்சனையை தீர்த்தல் ஆகும். அடுத்து கொஸ்டின் 6. நாம் குறிப்பிட்ட தொலைபேசி எண், தேதி மற்றும் பெயர்களை நினைவில் வைத்துக் கொள்வது எவ்வகையான கற்றலுக்கு எடுத்துக்காட்டு? குறிப்பிட்ட தொலைபேசி எண், தேதி மற்றும் பெயர்களை நினைவில் வைத்துக் கொள்வது எவ்வகையான கற்றலுக்கு எடுத்துக்காட்டு? ஆன்சர் மனக்கற்றல். ஆன்சர் மனக்கற்றல். அடுத்து கொஸ்டின் நம்பர் 7. ஒரு செய்தியை நீண்ட நாள் நினைவில் நிறுத்தி வைத்து தேவைப்படும் போது பயன்படுத்த முடியும். இந்த வகை கற்றல் என்ன வகைப்படும்? ஒரு செய்தியை நீண்ட நாள் நினைவில் நிறுத்தி வைத்து தேவைப்படும் போது பயன்படுத்த முடியும். இந்த வகை கற்றல் என்ன வகை கற்றல் ஆகும்? ஆன்சர் பொருள் உணர்ந்து கற்றல். ஆன்சர் பொருள் உணர்ந்து கற்றல் ஆகும். அடுத்து கொஸ்டின் 8. மகிழ்ச்சியான சூழலில் மாணவர்கள் கற்பது எந்த நினைவு பகுதிக்கு செல்கிறது? மகிழ்ச்சியான சூழலில் மாணவர்கள் கற்பது எந்த நினைவு பகுதிக்கு செல்கிறது? ஆன்சர் நெடுங்கால நினைவு. ஆன்சர் நெடுங்கால நினைவு பகுதிக்கு செல்கிறது. கொஸ்டின் 9. பெரிய அளவிலான இடங்களில் மன பிரதிநிதித்துவம் என அழைக்கப்படுவது எது? பெரிய அளவிலான இடங்களில் மன பிரதிநிதித்துவம் என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் அறிவாற்றல் வரைபடங்கள். ஆன்சர் அறிவாற்றல் வரைபடங்கள் ஆகும். அடுத்து கொஸ்டின் 10. பிறந்த குழந்தையின் உடலில் உள்ள கொழுப்பின் அளவு உச்சநிலையை எட்டும் காலம் எது? பிறந்த குழந்தையின் உடலில் உள்ள கொழுப்பின் அளவு உச்சநிலையை எட்டும் காலம்
ஆன்சர் 9 மாதங்கள். ஆன்சர் 9 மாதங்கள் ஆகும். அடுத்து கொஸ்டின் 11. ஓர் ஆசிரியர் மாணவர்களிடம் 6 நீலம் மற்றும் 15 சிவப்பு வண்ண மலர்கள் என 21 மலர்களை காண்பித்து அவற்றில் அதிகம் உள்ளவை சிவப்பு வண்ண மலர்களா அல்லது நீல வண்ண மலர்களா என கேட்கிறார். சில குழந்தைகள் உடனே அவற்றில் அதிக சிவப்பு வண்ண மலர்கள் உள்ளது என கூறுகின்றனர். இது மனச் செயல்பாட்டுக்கு முந்தைய நிலை. குழந்தைகளிடையே எந்த திறமையின்மையை குறிக்கின்றது? ஆன்சர் வரிசை கிரம வகைப்பாடு. ஆன்சர் வரிசை கிரம வகைப்பாடு ஆகும். அடுத்து கொஸ்டின் 12. பழக்க வழக்கம், ஆர்வம் மற்றும் மனப்பான்மை இவற்றில் ஒரு தெளிவான வேறுபாட்டினை கொண்ட குழு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பழக்க வழக்கம், ஆர்வம் மற்றும் மனப்பான்மை இவற்றில் ஒரு தெளிவான வேறுபாட்டினை கொண்ட குழு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஒப்பார் குழு. ஆன்சர் ஒப்பார் குழு என அழைக்கப்படுகிறது. அடுத்து கொஸ்டின் 13. கீழ்கண்டவற்றுள் எது நேர்மறையான மனவெழுச்சி அல்ல? எது நேர்மறையான மனவெழுச்சி அல்ல? ஆன்சர் பொறாமை. ஆன்சர் பொறாமை. பொறாமை நேர்மறையான மனவெழுச்சி அல்ல. நேர்மறையான மனவெழுச்சி அன்பு, உவகை, மகிழ்ச்சி ஆகும். அடுத்து கொஸ்டின் 14. பின் வருவனவற்றுள் எது பிந்தைய குழந்தை பருவ குழந்தையின் மனவெழுச்சி நடத்தையை வெளிப்படுத்துவதில் ஏற்படும் குறிப்பிடும்படியான மாற்றத்தை குறிப்பது அல்ல? எது பிந்தைய குழந்தை பருவ குழந்தையின் மனவெழுச்சி நடத்தையை வெளிப்படுத்துவதில் ஏற்படும் குறிப்பிடும்படியான மாற்றத்தை குறிப்பது அல்ல? ஆன்சர் கத்தி அழுதல் போன்ற உடல் சார்ந்த வெளிப்பாடுகள் மூலம் மனவெழுச்சியை வெளிப்படுத்துகிறான். ஆன்சர் கத்தி அழுதல் போன்ற உடல் சார்ந்த வெளிப்பாடுகள் மூலம் மனவெழுச்சியை வெளிப்படுத்துகிறான் என்பது மனவெழுச்சி நடத்தையை வெளிப்படுத்துவதில் ஏற்படும் குறிப்பிடும்படியான மாற்றத்தை குறிப்பது அல்ல. குறிப்பிடும்படியான மாற்றம் 1. பல காரணிகளின் முடிவாக நடத்தையை வெளிப்படுத்துவான். 2. அதிக சமூக பழக்கமுள்ளவனாகிறான். 3. நுண்ணறிவு சரியாக பாங்கில் செயல்பட ஆரம்பிக்கிறது. அடுத்து கொஸ்டின் 15. ராமு ஒரு 4ஆம் வகுப்பு மாணவன். தேர்வில் குறைவான தரம் பெறுகிறான். இதனால் கவன சிதைவு ஏற்படும் அல்லது தற்போதைய சூழலை ஏற்றுக்கொள்ளும் வகையில் தனது சூழலை மறுவரையறை செய்கிறான். இந்த எதிர்கொள்ளும் அணுகுமுறை என்ன அணுகுமுறை எனலாம்? ஆன்சர் மனவெழுச்சி மைய எதிர்கொள்ளல். ஆன்சர் மனவெழுச்சி மைய எதிர்கொள்ளல் ஆகும். அடுத்து கொஸ்டின் 16. பதற்றம் என்பது தீங்கு வரும் என்று அஞ்சி எழும் மனவெழுச்சி. பிறரால் எவ்வழிகளில் பதற்றம் ஏற்படுவது இல்லை? பதற்றம் என்பது தீங்கு வரும் என்று அஞ்சி எழும் மனவெழுச்சி ஆகும். பிறரால் எவ்வழிகளில் பதற்றம் ஏற்படுவது இல்லை? ஆன்சர் ஆலோசனை பகிரும் பொழுது. ஆன்சர்
ஆலோசனை பகிரும் பொழுது பதற்றம் ஏற்படுவது இல்லை. கொஸ்டின் 17. எந்த பருவத்தில் மொழி வளர்ச்சி அனைத்து வளர்ச்சியை விட விரைவாக உள்ளது? எந்த பருவத்தில் மொழி வளர்ச்சி அனைத்து வளர்ச்சியை விட விரைவாக உள்ளது? ஆன்சர், குழந்தை பருவம். குழந்தை பருவத்தில் தான் வளர்ச்சி அதிகமாக உள்ளது. அடுத்து கொஸ்டின் 18. பியாஜேவின் ஒழுக்க வளர்ச்சி படிநிலைகளில் கீழ்கண்ட கூற்று வரும் படிநிலையின் பெயரினை கண்டறிக. கூற்று: 5 நட்சத்திரங்கள் கணித விடைத்தாளில் கொடுக்கப்பட்டு இருந்ததால் நந்து மகிழ்ச்சியாக இருந்தான். ஆன்சர், பிறர் சார்பு நிலை. ஆன்சர், பிறர் சார்பு நிலை. அடுத்து கொஸ்டின் 19. புயல் மழையால் பாலம் உடைந்ததை கண்ட கணேசன் உடனடியாக அவசர தொலைபேசி எண் 108க்கு தகவல் அளித்தார். இதிலிருந்து நீங்கள் அறிவது யாது? புயல் மழையால் பாலம் உடைந்ததை கண்ட கணேசன் உடனடியாக அவசர தொலைபேசி எண் 108க்கு தகவல் அளித்தார். ஆன்சர், சமூக மதிப்பு. ஆன்சர், சமூக மதிப்பு. அடுத்து கொஸ்டின் 20. பிறந்த குழந்தையின் நியூரான்களில் என்ன இருப்பது இல்லை? பிறந்த குழந்தையின் நியூரான்களில் என்ன இருப்பது இல்லை? ஆன்சர், மையலின் சீத் படலம் சூழ்ந்து இருப்பது இல்லை. மையலின் சீத் படலம் சூழ்ந்து இருப்பது இல்லை. அடுத்து கொஸ்டின் 21. கூற்று 1. நன்னறி மதிப்பு என்பது எது சரி மற்றும் எது தவறு என்பதனை வரையறை செய்வதாகும். நன்னறி மதிப்பு என்பது எது சரி மற்றும் எது தவறு என்பதனை வரையறை செய்வதாகும். கூற்று 2. பொறுப்புணர்ச்சி என்பது நன்னறி மதிப்பிற்கான உதாரணம் ஆகும். பொறுப்புணர்ச்சி என்பது நன்னறி மதிப்பிற்கான உதாரணம் ஆகும். இதில் எது சரி எது தவறுன்னு சொல்லணும். ஆன்சர், கூற்று 1 மற்றும் 2 சரி. கூற்று 1 மற்றும் 2ம் சரி. அடுத்து கொஸ்டின் 22. கீழ்கண்ட வாக்கியங்களில் எது குழந்தைகளுக்கான வீரர்கள் என்ற நேர்மறையான செயல்பாட்டினை கண்டுபிடிக்கவும். கீழ்கண்ட வாக்கியங்களில் எது குழந்தைகளுக்கான வீரர்கள் என்ற நேர்மறையான செயல்பாட்டினை கண்டுபிடிக்கவும். ஆன்சர், ராதா பெரிய விபத்திலிருந்து புகைவண்டியினை தடுத்து நிறுத்தினாள். ராதா பெரிய விபத்திலிருந்து புகைவண்டியினை தடுத்து நிறுத்தினாள். நேர்மறை செயல்பாடு இல்லாதவை. 1. முருகன் விடுப்பு எடுக்காமல் தினமும் பள்ளிக்கு செல்வான். 2. மணி சிலந்தி மனிதனைப் போல பின்பற்றி மாடியிலிருந்து குதித்தான். 3. சத்யா பணிக்காக தினமும் 5 கிலோமீட்டருக்கு மேல் மிதிவண்டியில் பயணித்தாள். அடுத்து கொஸ்டின் 23. சரியான விடையை கண்டுபிடிக்கவும். கூற்று 1. விளையாட்டு இணை, பள்ளி அல்லது கற்போர் இணை ஒரு குழந்தையின் சமூக வளர்ச்சிக்கு தூண்டுதலாக இருக்கிறது. விளையாட்டு இணை, பள்ளி
அல்லது கற்போர் இணை ஒரு குழந்தையின் சமூக வளர்ச்சிக்கு தூண்டுதலாக இருக்கிறது. கூற்று 2. ஒரு அகசிந்தனையுடைய ஆசிரியரால் குழந்தைகளுக்கு சமூக வளர்ச்சியினை உட்புகுத்த முடியும். ஒரு அகசிந்தனையுடைய ஆசிரியரால் குழந்தைகளுக்கு சமூக வளர்ச்சியினை உட்புகுத்த முடியும். ஆன்சர்: ஃபர்ஸ்ட் கூற்று சரி, செகண்ட் தவறு. முதல் கூற்று சரி, இரண்டாம் கூற்று தவறு. அடுத்த கொஸ்டின் 24. எந்த வகையான திட்டமிட்ட கற்றல் 6ஆம் வகுப்பிற்கு மேல் உள்ள மாணவர்களுக்கு கடினமானது ஆகும்? எந்த வகையான திட்டமிட்ட கற்றல் 6ஆம் வகுப்பிற்கு மேல் உள்ள மாணவர்களுக்கு கடினமானது ஆகும்? ஆன்சர்: கிளை மாதிரி. ஆன்சர்: கிளை மாதிரி. அடுத்த கொஸ்டின் 25. ஆசிரியரின் பொருத்தப்பாடற்ற நடத்தைக்கு பொருந்தாதது எது? பொருந்தாத பொருத்தப்பாடற்ற நடத்தை. ஆன்சர்: வழிகாட்டல். ஆன்சர்: வழிகாட்டல். பொருத்தப்பாடற்ற நடத்தை: 1. தொழில் திறனில் குறைபாடு. தொழில் திறனில் குறைபாடு. 2. விமர்சித்தல். 2. விமர்சித்தல். 3. அதிகப்படியான வேலை. 3. அதிகப்படியான வேலை. கொஸ்டின் 26. ஐசிடி ஒருங்கிணைந்த உத்தியில் இருந்து மாறுபட்டது எது? ஐசிடி ஒருங்கிணைந்த உத்தியில் இருந்து மாறுபட்டது எது? ஆன்சர்: ஒப்பார் குழு தனிப்பயிற்சி. ஆன்சர்: ஒப்பார் குழு தனிப்பயிற்சி. ஒருங்கிணைந்த உத்திகள்: இணையவழி கற்றல், இணைந்த முறை கற்றல் கற்பித்தல், கல்வி செயற்கைக்கோள் வழி கற்றல் கற்பித்தல், காணொளி கலந்துரையாடல். இது எல்லாம் ஒருங்கிணைந்த உத்திகள். அடுத்து கொஸ்டின் 27. ஆர்வமிக்க ஆசிரியரின் அறிகுறியாக கருதப்படுவது எது? ஆர்வமிக்க ஆசிரியரின் அறிகுறியாக கருதப்படுவது எது? ஆன்சர்: மாணவர்கள் கேள்வி கேட்டல். மாணவர்கள் கேள்வி கேட்டல் ஆகும். கொஸ்டின் 28. ஒரு மாணவரின் முன் அறிவை ஆசிரியர் எப்போது சோதிக்க வேண்டும்? ஒரு மாணவரின் முன் அறிவை ஆசிரியர் எப்போது சோதிக்க வேண்டும்? ஆன்சர்: பாடத்தை அறிமுகப்படுத்தும் போது. ஆன்சர்: பாடத்தை அறிமுகப்படுத்தும் போது. கொஸ்டின் 29. அதிகாரமிக்க ஆசிரியரின் பண்பை கண்டு மாணவர்களின் நிலைப்பாடு என்ன? அதிகாரமிக்க ஆசிரியரின் பண்பை கண்டு மாணவர்களின் நிலை என்ன? ஆன்சர்: மாணவர்கள் வெறுப்பர். ஆன்சர்: மாணவர்கள் வெறுப்பர். கொஸ்டின் 30. விமானப்படை வீரர்களுக்கு பயிற்சி அளிக்க பயன்படும் கற்றல் யுக்தி எது? விமானப்படை வீரர்களுக்கு பயிற்சி அளிக்க பயன்படும் கற்றல் யுக்தி எது? ஆன்சர்: திட்டமிட்ட கற்றல் யுக்தி. திட்டமிட்ட கற்றல் யுக்தி. வணக்கம் நண்பர்களே.
அனைத்து அரசு போட்டித் தேர்வுகளுக்கான வீடியோக்கள் மற்றும் தினமும் புதிய வீடியோக்களுக்கும் நமது யூடியூப் சேனலான ஆல் ஃபார் ஆல் பை ஆல் 20 ஐ ஆதரிக்கவும். தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். உங்கள் அன்புக்கும் ஆதரவிற்கும் நன்றி. உங்கள் ஆதரவு எங்களை மென்மேலும் கண்டென்ட்டை உருவாக்கத் தூண்டும். தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் our சேனல்.